சகோதரி ஏசம்மாள், கோயம்புத்தூர். எனக்கு கடந்த 6 மாதங்களாக என் மார்பில் ஒரு கட்டி இருந்து வந்தது. இந்த கட்டியானது ஆரம்பத்தில் லேசாகத்தான் வலித்தது. ஆனால் போக போக அதிகமான வலி ஏற்பட்டது. ஒரு எலுமிச்சம்பழம் அளவிற்கு பெரிதாக கட்டி இருந்தது. ஆனால் கடைசி 2 மாதத்தில் வலி மிகவும் அதிகமானது. ஒரு பக்கமாக திரும்பி கூட படுக்க முடியாது. படுக்கும்போது இதனால் பயங்கர கஷ்டமாக இருக்கும். சில நேரங்களில் குனிந்து எந்த வேலையும் செய்ய முடியாத அளவு வலி ஏற்படும். கட்டியின் மேல் கைகளை வைத்து கூட பார்க்க முடியாது. அந்த அளவு வலி ஏற்படும். மருத்துவரிடம் சென்றால் அறுவை சிகிச்சை செய்து விடுவார்களோ என்ற பயம் எனக்கு இருந்ததால் மருத்துவரிடம் செல்லவில்லை. ஆனால் நான் எனக்கு தெரிந்த அளவு மருந்துகளை போட்டு வந்தேன். ஆனால் வலி குறையவே இல்லை. இந்த சூழ்நிலையில்தான் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை நான் பார்த்து தவறாமல் ஜெபித்து வந்தேன். 2024ஆம் வருடத்தில் மே மாதத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை அன்று நேரலை நிகழ்ச்சி பார்த்தேன். சகோதரர் மோகன் சிலாஸ்டஸ் அவர்கள் வியாதி உள்ள இடத்தில் கைகளை வைத்து ஜெபியுங்கள் என்று கூறும்போது நானும் எனது கட்டி மீது கைகளை வைத்து மிகுந்த கண்ணீரோடு ஜெபித்தேன். அன்று இரவு நன்றாக தூங்கினேன். மறுநாள் காலையில் வலி எனக்கு தெரியவில்லை. பெரிய ஆச்சரியம். உடனே சோதித்து பார்த்தபோது கட்டியானது உடைந்து போனது தெரிய வந்தது. திரும்பவும் எனக்கு கட்டி வரவே இல்லை. அந்த இடத்தில் எந்த ஒரு வலியும் இப்போது இல்லை. கர்த்தர் எனக்கு பூரண சுகத்தை கொடுத்துள்ளார். இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. பாருங்க.